ஐந்தரை சேனர்களுக்கு வணக்கம். இப்போ வருகிற 18/10/2025 அன்று நமக்கு தன்வந்திரி பகவானோடைய ஜெயந்தி நாள், அதாவது தன்வந்திரி பகவான் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, தன்வந்திரி ஜெயந்தின்னு. அன்றைய தினம் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்வந்திரி பகவான் நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பகவானாக சொல்லப்படுது. அவர் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு சித்தராகவும் வரக்கூடிய தன்வந்திரி பகவான் நம்ம எல்லாருடைய ஆரோக்கியத்தையும் அவர் கையில தான் இருக்கு. நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா தன்வந்திரி பகவானை வழிபடும் போதுதான் நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருக்க முடியும். நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே எல்லா போட்டோவும் வச்சிருக்கோம். லக்ஷ்மி போட்டோ, பெருமாள் போட்டோ, முருகர் போட்டோ, எல்லார் போட்டோவும் வச்சிருக்கோம், தாயார் போட்டோ எல்லாமே வச்சிருக்கோம். ஆனா தன்வந்திரி பகவான் போட்டோ வச்சிருக்க மாட்டோம். ஆனா ஒவ்வொருத்தர் வீட்லயும் கண்டிப்பாக தன்வந்திரி பகவான் போட்டோ இருக்கணும். குட்டியாவது வாங்கி வச்சுக்கோங்க. அந்த தன்வந்திரி பகவானுக்கு நம்ம வேழந்தோறும் நம்ம ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு வணங்கும் போது நம்மளோட குடும்பத்தோட மொத்த ஆரோக்கியமும் காக்கிறதாக சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த தன்வந்திரி பகவான் தேதி வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும். இந்த நாள் அன்று, அதுவும் இந்த நாள் வரக்கூடிய நாள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி அன்றும் வருது, நமக்கு மகா பிரதோஷம் அன்றும் வருது. இந்த நாள் நீங்க பயன்படுத்திக்கிட்டு அன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய ஒரு 5 எண்ணெயை கூட்டு எண்ணெயாக மிக்ஸ் பண்ணி அதை தன்வந்திரி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அந்த எண்ணெயை நீங்க கொஞ்சமா வாங்கிட்டு வந்து வச்சு உங்களுடைய உடல் எங்கேயாவது உடம்பு வலிக்கு இருக்குன்றப்போ நீங்க பயன்படுத்திக்கலாம். எப்பேற்பட்ட நோயும் போக்கக்கூடிய தன்மை அந்த தன்வந்திரி பகவானுக்கு இருக்கு. நான் சொல்லக்கூடிய இந்த 5 எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி எண்ணெய், கரிசலாங்கண்ணி எண்ணெய், செம்பருத்தி எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அண்ட் நெய்யும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கிட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி சந்தன தைலம், அதாவது சந்தனம் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, பர்ஃப்யூம்டு, அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தாமரை தண்டு போட்டு எண்ணெய் வழக்கம் ஏற்றி வைக்கலாம். தன்வந்திரி பகவானுக்கு அபிஷேகத்துக்கும் கொடுத்துட்டு அப்புறம் அபிஷேகத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கும் போது எப்பேற்பட்ட நோயும் போகும், தோல் வியாதியிலேருந்து அனைத்து வித வியாதிகளும் நீங்குவதாக ஐதீகம் சொல்லுது. பெரியோர்களும் நமக்கு ஆன்மீகவாதி பெரியோர்களும் நமக்கு சொன்ன விஷயமாகவும் இருக்குது. இந்த தன்வந்திரி பகவான் ஜெயந்தி அன்று நீங்க இது எல்லாமே பண்ணிட்டு அன்னைக்கு கொடுக்க வேண்டிய தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எள் கலந்த உணவு எதுவாக இருந்தாலும் தானம் கொடுக்கலாம். எள்ளு மிட்டாய் கொடுக்கலாம், நீங்க வேர்க்கடலை மிட்டாய் கொடுக்கலாம், எள் கலந்த சாதம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க வெள்ளாரக்கீரை சாதம் கொடுக்கலாம். இது எது வேணாலும் தானமாக கொடுக்கலாம். இதை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். ஓம் தன்வந்திரி பகவானை போற்றின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை 108 முறையும் சொல்லலாம். இதை நீங்க தன்வந்திரி பகவானோட காயத்ரி மந்திரம் கூகுள்ல இருக்கும், அதையும் எடுத்து நீங்க சொல்லலாம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் நீங்கள் எல்லாருமே உங்களால் முடிந்த அளவு தீபத்தை தானம் கொடுங்க. அதாவது அகல் தீபத்தை கோவிலுக்கு நீங்கள் தானம் கொடுக்கலாம். இல்லை வேற எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏழை மக்களுக்கு நீங்கள் இந்த தீபத்தை தானம் கொடுக்கலாம், விளக்கு திரி தானம் கொடுக்கலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா எண்ணெய், கூட்டு எண்ணெய், அந்த எண்ணெயும் நீங்கள் தானம் கொடுக்கும்போது அவங்க இந்த எண்ணெயை கொண்டு தீபாவளி அன்று தீபம் ஏற்றும் போது நம்மளுடைய கர்மவினை போகும். நம்ம கொடுக்கக்கூடிய தீபத்துல யாராவது தீபம் ஏற்றும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு தீப ஒளி வருவதாக ஐதீகம் நம்மளுடைய முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நான் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.